ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ரவியும் சுருதியும் வெளியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் ரோஹிணி அங்கே வராங்க. மனோஜ் ரவி கிட்ட எனக்கு ஒரு 70 லட்ச ரூபா பணம் ஏற்பாடு பண்ணி கொடுன்னு கேட்டதுமே ரவி என்கிட்டலாம் அவ்வளோ பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட பணம் இல்லைன்னா என்ன, நீ சுருதி கிட்ட சொல்லி அவங்க அப்பா கிட்ட வாங்கி கொடுக்க சொல்லு, அது மாதிரி ஏற்பாடு பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல சாதாரணமாக ஆரம்பித்து அந்த பேச்சுவார்த்தை ஒரு கட்டத்தில் பார்த்தா ரொம்பவுமே பெரிய ஒரு வாக்குவாதமாக மாறிடுது. இருந்தாலும் ரோஹிணி இடையில பேசுகிறாங்க, சுருதி பேசுகிறாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நான் வந்து சுருதியோட அப்பாட்டெலாம் போய் பணம்லாம் கேட்க மாட்டேன், மாமனார் வீட்டில் எப்படி பணம் கேட்க முடியும், அது நல்லதாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரவி சொல்லிடுறாரு. இருந்தாலும் மனோஜும் ரோஹிணியும் வந்து அந்த விஷயத்தை ஏற்றுக்காமல் ரொம்பவுமே கோவப்பட்டு போய் பார்த்தோம்னா, இப்போ மனோஜ் வந்து நம்ம எப்படியாவது அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணணும், நான் சந்தோஷ் சார்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி மனோஜும் ரோஹிணியும் பேசுகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் இடையில பார்த்தோம்னா, உங்கள் அப்பா வெளியில் வரட்டும், அப்போ பாரு எவ்வளோ பணம் என்கிட்ட வருது பார் அப்படின்லாம் மனோஜ் பேசுகிறாங்க. ரோஹிணி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா வெளியில் ஸ்விம்மிங் பூல்கிட்ட முத்து மீனா அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த ஜில்லுன்னு காத்திருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி பெரிய வீடு உனக்கு ஆசையாக இருக்கா மீனான்னு கேட்கும்போது, மீனா எனக்கு இந்த மாதிரிலாம் வீடு ஆசை கிடையாது, கிராமத்தில் சின்ன வீடாக வாங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் அவங்க அப்பா அம்மாலாம் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த நேரத்தில் தான் அந்த ஜீவா ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன், பெங்களூரில் இருக்கேன், நாளைக்கு காலையில் ஏர்போர்ட் வந்துடுவேன், வந்துருங்க முத்துன்னு சொன்னவே முத்து சரி நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா ரவியும் சுருதியும் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் வீடு வாங்குற விஷயமா பேசும்போது கூட அவங்களும் சின்ன வீடு அப்பார்ட்மெண்ட்டில் வாங்கணும், நம்மளாம் நிறையா ஃபேமிலியோடு அந்த மாதிரி தான் இருக்கணுங்கிற மாதிரி சுருதி சொல்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி பெரிய வீடெலாம் பிடிக்காது. மொத்தத்தில் யாருக்கும் இந்த பெரிய வீடு பிடிக்கலாங்கிற விஷயத்த திருப்பி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மனோஜ் ரோஹிணி தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ரூம்குள்ளார விஜயா வராங்க. ரோஹிணியை கூட்டிகிட்டு போயிட்டு, நீ வந்து பேசுனது உங்கள் மாமா கிட்ட இல்லை, நீ பேசுனது உன் ஃப்ரெண்டு வித்யா கிட்ட தான், போய் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டி வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு சொல்லி துரத்துறாங்க. போகும்போது பார்த்தா ஸ்விம்மிங் பூலுக்குள்ளார விழுந்துடுறாங்க. என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஆண்டின்னு சொல்லி கத்துறாங்க. பார்த்தா அப்போ தான் மனோஜ் பக்கத்தில் இருந்து கட்டில் கீழே விழுந்துட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது கெட்ட கனவுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன உனக்கு அடிக்கடி கெட்ட கனவு வருது அப்படிங்கும்போது உடனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ரோஹிணி. என்ன உடனே ரோஹிணி மனசுக்குள்ளார நினைக்கிறாங்க, இந்த கனவு அடிக்கடி வருது, நம்ம மாட்டிக்க போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அடுத்த நாள் காலையில் இப்போ முத்து வந்து அந்த ஜீவாவை காரில் கூட்டிகிட்டு வராங்க. என்ன விஷயம்னு கேட்கும்போது இது மாதிரி என்னை ஏமாற்றி ஒரு 30 லட்ச ரூபா வாங்கிட்டாங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.